श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्व गुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். லங்கையில் அசோகவனத்தில் சீதா பிராட்டியாரை கண்டு அவருக்கு ஸ்ரீ ராமபிரான் அளித்த செய்தியை சொல்லி ராமபிரான் கண்டிப்பாக வந்து அவரை மீட்டுச் செல்வார் என்பதையும் வலியுறுத்திவிட்டு ராவணனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாகச செயலை செய்ய வேண்டும், அவனுடைய பலத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த அசோகவனத்தை அழித்து அதனால் அவரை எதிர்ப்பதற்காக ராவணனால் அனுப்பப்பட்ட கிங்கரர்கள், சேனைத் தலைவர்கள், அவனுடைய குமாரன் ரக்ஷகுமாரன் என்பவர்களை எல்லாம் வதம் செய்து பிறகு பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுப்பட்டதாக பாவித்து கொண்டு ராவணனை சந்தித்து அவனுக்கு நல்லுபதேசத்தை எடுத்துரைத்தும் அவன் கேளாததோடு கூட அவரை கொல்லுமாறு ஆணையிட்டான். அப்பொழுது உத்தம பக்தனான விபீஷணன் ராவணனுக்கு அரசு நீதியை எடுத்துச் சொல்லி தூதர்களை தண்டிப்பது சரியே, ஆனால் கொலை தண்டனை கூடாது என்பதை எடுத்து கூறி அங்கஹீனப்படுத்தி அனுப்பலாம் என்று எடுத்துரைக்கிறான். ராஜநீதியை அறிந்த ராவணனும் அதற்கு உட்பட்டு வானரங்களுக்கு வாள் மிகவும் முக்கியமான பகுதி, அந்த வாளை எரித்து விடுங்கள் என்று ஆணையிடுகிறான். ஆகவே அவனுடைய வாளில் பல்வேறு கந்தல் துணிகள் போன்றவற்றையெல்லாம் கட்டி எண்ணெயை கொட்டி அசுரர்கள் தீயிட்டார்கள். அந்த தீயை கொண்டே லங்கை முழுவதையும் தீக்கிரையாக்கி விட்டான் அனுமான். அப்பொழுது சீதையும் அதில் மாண்டு போயிருப்பாளோ என்ற அச்சம் கொண்டு அப்பொழுது வானவீதியே சென்ற சித்தர்களால் சீதை சுகமாக இருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்டு மறுபடியும் பிராட்டியாரிடம் சென்று அவள் அனுமதி பெற்று கொண்டு அங்கிருந்த பர்வதத்தின் மேலேறி தாண்டி மகேந்திர பர்வதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆகாயத்தில் தாவுகிறான் அனுமான். எப்படி இருக்கிறது என்றால், வானமானது ஒரு பெருங்கடல், அதில் அழகான சந்திரன் என்பது குமுதமலர், சூரியன்தான் நீர்க்கோழியாக இருக்கு, பூஷம் திருவோணம் என்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அன்னப்பறவைகள், மேகங்கள் தான் பாசியும் பசும்புல்லுமாக அந்த கடலில் இருக்கு, புனர்வசு நட்சத்திரம் தான் பெரிய மீன், சிவந்த செவ்வாய் கிரகம்தான் தலை, ஐராவதம் பெரிய தீவு, சுவாதி நட்சத்திரம் தான் அன்னம், காற்றினுடைய சேர்க்கைகள் தான் அலைவரிசைகள். எப்படி கடலிலே அலைகள் வரிசையாக வருகிறதோ அதுபோல இருப்பதுதான் இந்த காற்று வீசுவது. சந்திரனுடைய கிரணங்கள் தான் குளிர்ந்த நீர், நாக யட்ச கந்தர்வர்களுடைய கூட்டங்கள் தான் மலர்ந்த தாமரை, கருநெய்தல் போன்ற மலர்களாக இருக்கு. இப்படி இருக்கின்ற கரை காண முடியாத ஆகாயம் என்கிற சமுத்திரத்தை அப்பல் பெருங்கடலை கடப்பது போல வாயு வேகம் கொண்ட அனுமான் தாண்டினார். ஆகாயத்தை விழுங்குவது போலவும், சந்திரனை கீறுவது போலவும், நட்சத்திரங்களோடும் சூரிய மண்டலத்தோடும் கூட ஆகாயத்தை பிடிப்பது போலவும், வாயுவின் குமாரரும் வெற்றி திரு பொருந்தியவருமான மகாத்மா அனுமான் ஆகாயத்தில் மேகக்கூட்டங்களை பிளந்து கொண்டு செல்வதைப் போல பறக்கிறார். வெண்மை, சிவப்பு, நீலம், மஞ்சள் இவையெல்லாம் கலந்த அந்த பச்சை கலந்த சிவப்பு ஆகிய வண்ணம் கொண்ட பெரிய மேகங்கள் அப்பொழுது பிரகாசிக்கிறது. அடிக்கடி மேகக்கூட்டங்களுக்குள் புகுந்தும் வெளிப்பட்டும் வந்த அனுமான் அவ்வப்போது மறைக்கப்பட்டும் வெளிப்பட்டும் தோன்றுகின்ற சந்திரனைப் போல காணப்பட்டார். பல வகையான மேகக்கூட்டங்களிடையே கண்களுக்கு பட்டும் படாமலும் சென்று கொண்டிருந்த அந்த வானர வீரன் தான் உடுத்தியிருந்த வெண்மையான ஆடையால் ஆகாயத்தில் சந்திரனைப் போல திகழ்கிறார். மேகக்கூட்டங்களை வேகமாக கிழித்து கொண்டு தள்ளி கொண்டும் போகும்போது சாக்ஷாத் கருடனைப் போலவே விளங்கினார். மேக கர்ஜனை போல் பெருங்குரல் எழுப்பி முக்கியமான ராட்சசர்களை கொன்று தன்னுடைய பெயரை அங்கே உள்ள அனைவரும் அறியுமாறு செய்துவிட்டு அந்த நகரத்தையும் நாசம் செய்துவிட்டு ராவணனுக்கு மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்தி பயங்கரமான ராட்சசப்படையை கொன்று ஒழித்து வைதேகியை பார்த்து நமஸ்கரித்துவிட்டு மகா தேஜஸ்வியான அவர் மறுபடியும் சமுத்திரத்தின் இடையே வந்தார். சிறந்த பர்வதமான சுனாபத்தை, அதாவது மைனாக பர்வதத்தை தொட்டு வெற்றியோடு திரும்பிக் கொண்டிருப்பதை சூட்சமாக மைனாக பர்வதத்துக்கு தெரிவித்துவிட்டு வில்லிலிருந்து புறப்பட்ட பானத்தைப் போல லட்சியத்தை நோக்கி பானம் செல்வது போல மிகவும் வேகமாக சென்றார் அனுமான். பெரிய மேகம் போல் விளங்கின பெரிய மலையான மகேந்திர பர்வதம் அருகே வந்தவுடன் வானரோத்தமர் கம்பீரமாக கர்ஜிக்கிறார். மேகத்தின் இடியோசை போன்ற பெருங்குழல் எழுப்புகிறார். அதனுடைய ஒலி 10 திசைகளையும் நிறைத்துவிட்டது. நண்பர்களை பார்க்கும் பேராவல் கொண்ட அவர் அந்த இடத்தை அடைந்தவுடன் மேக கர்ஜனை போல் பேரொலி எழுப்பினார். வானர சிங்கம் அனுமான் மறுபடியும் சப்தமிட்டார். வாளையும் சுழற்றுகிறார். கருடன் செல்லும் ஆகாய வீதியில் அடிக்கடி அவர் எழுப்பிய பெரும் ஓசையால் சூரிய மண்டலமும் ஆகாயமும் பிளந்து விழுந்துவிடுவது போல் ஆகிவிட்டது. வாயுகுமாரனை காண பேராவல் கொண்டு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில் முன்பே அங்கு கூடியிருந்த காத்து கொண்டிருந்த
மகாபலம் பொருந்திய வானர வீரர்கள் அனுமானுடைய தொடைகளின் சப்தத்தை பெருங்காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட மேகத்தினுடைய கர்ஜனை போன்று கேட்டார்கள். சோர்ந்த முகத்துடன் இருந்த அந்த வானரர்கள் மேகத்தின் இடியோசை போன்ற அனுமானுடைய பேரொலியை கேட்டவுடன் நண்பனை காணும் விருப்பத்தோடு உற்சாகம் கொண்டார்கள். வானரப்படையின் முதன்மையானவரான ஜாம்பவான் திருப்தியால் குதூகலமடைந்த மனத்தோடு எல்லா வானரர்களையும் அழைத்து சொல்லுகிறார், அனுமான் தான் மேற்கொண்ட காரியத்தை முற்றிலும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு வருகிறான் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அப்படி காரிய சித்தி ஏற்படாமல் இருந்துவிட்டால் அவனுடைய ஒலி இந்த மாதிரி இருக்காது என்று சொல்லுகிறான் ஜாம்பவான். அவருடைய புஜங்கள், தொடைகள் இவற்றின் வேகத்தையும் சப்தத்தையும் கேட்ட வானரர்கள் மகிழ்ச்சி பொங்க இங்கும் அங்கும் தாவி குதித்தார்கள். அனுமானை பார்க்க ஆவல் கொண்டு அவர்கள் ஒரு மலையுச்சியிலிருந்து இன்னொரு மலையுச்சிக்கும் மரங்களிலிருந்து மற்ற மரங்களுக்கும் சந்தோஷமாக தாவினார்கள். மிகவும் திருப்தியுடன் இருந்த அவர்கள் மரங்களின் உச்சியிலிருந்து மலர்கள் நிறைந்த கிளைகளையும் கொம்புகளையும் பிடுங்கி வஸ்திரத்தை விசிறுவதைப் போல வீசினார்கள். வாயுமைந்தரும் பலம் பொருந்தி வருமான அனுமான் மலை குகைக்குள் புகுந்து காற்று கர்ஜிப்பதைப் போல பேரொலி எழுப்பினார். மேகம் போல கருத்த ஒளியோடு கீழே இறங்கும் அந்த வானர வீரரை வானரர்கள் எல்லோரும் கூப்பிய கரங்களுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். மகிழ்ச்சி நிறைந்தவரும் மலையைப் போல் விளங்கி வருமான அனுமான் மரங்கள் நிறைந்ததும் அழகிய ஓடைகள் உடையதுமான அந்த மகேந்திர மலையில் சிறகுகள் வெட்டப்பட்ட இன்னொரு மலை ஆகாயத்திலிருந்து விழுவதைப் போல வேகமாக குதித்தார். மிகவும் மன திருப்தியடைந்த எல்லா வானரர்களும் அந்த மகாத்மாவான அனுமானை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவர்கள் எல்லோரும் எவ்வித குறைவும் இல்லாமல் திரும்பி வந்த அனுமானை சிரித்த முகத்தோடு பார்த்து கிழங்குகளையும் பழங்களையும் வரிசாக கொடுத்து உபச்சாரம் செய்தார்கள். ஜாம்பவான் முதலிய பெரியோர்களையும் முதியவர்களையும் இளவரசனான அங்கதனையும் அனுமான் வணங்கினார். அவர்களால் கொண்டாடப்பட்டு வானரர்களாலும் மகிழ்விக்கப்பட்டார். பின்னர் பராக்கிரமசாலியான அவர் கண்டேன் சீதையை என்று சுருக்கமாக அறிவித்தார். வாலிகுமாரனான அங்கதனின் கையை பற்றி கொண்டு மகேந்திரமலையின் அழகான ஓரிடத்திற்கு சென்று எல்லா வானர வீரர்களையும் பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் அனுமான் மேற்கொண்டு சொல்லுகிறார். அசோகவனத்தில் மிகவும் கோரமான ராட்சசிகளால் காவல் காக்கப்பட்டு வரும் தூயவனான ஜனகுமாரியை பார்த்தேன். ஒற்றை பின்னல், அறியாப்பருவமுடைய பெண் போன்ற நிலை, ஸ்ரீராமனை தரிசிக்க பேராவன், உபவாசத்தால் உடல் தளர்ச்சி, தலைக்கூந்தலில் சடை, அழுக்கடைந்த இளைத்த தேகம், இப்படி சீதாதேவி பார்க்கப்பட்டார் என்ன ஆழ்ந்த பொருள் கொண்டதும் அமுதத்திற்கு ஒப்பானதுமான மாருத்தியின் இந்த சொற்களை கேட்டு எல்லா வானரர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிலர் சிங்கநாதம் செய்தார்கள், சிலர் கூவினார்கள், மகாபலசாலிகளான சிலர் பெருங்குரல் எழுப்பினார்கள், சிலர் கலகலவென்று சத்தமிட்டார்கள், மற்றும் சிலர் எதிர்கர்ஜனை செய்தார்கள். யானை போன்ற பலம் வாய்ந்தவர்களும் மகிழ்ச்சி அடைந்தவர்களுமான சிலர் வாள்களை வளைத்து நீட்டி சுழற்றி தரையில் அடித்தார்கள். மலைச்சிகரங்களிலிருந்து பாய்ந்து வந்த மற்றும் சில வானரர்கள் யானை போன்றிருந்த அனுமானை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அனுமான் பேசி முடித்ததும் எல்லா வானர வீரர்களும் நடுவே எழுந்து நின்று ஈடு இணையில் இல்லாத சொற்களை அங்கதன் கூறுகிறான். வானரரே, மிகவும் விஸ்தாரமான சாகரத்தை தாண்டி சென்று திரும்பியும் வந்திருக்கிறீர்களே. பராக்கிரமத்திலும் வலிமையிலும் உங்களுக்கு சமமானவர் ஒருவர் கூட கிடையாது. வானரோத்தமரே, எங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்தது நீங்கள்தான். உங்களுடைய இந்த அரிய செயலினால் காரியம் கைகூடியவர்களாக ராமனை காண செல்வோம். ஆஹா, உங்களுக்குத்தான் தலைவரிடம் எவ்வளவு பக்தி, உங்களுக்குத்தான் எவ்வளவு வலிமை, எவ்வளவு உறுதி. உத்தம ஸ்திரியான ராமபத்தினி சீதாதேவி அதிர்ஷ்டவசத்தால் உங்களால் பார்க்கப்பட்டார். உங்களுடைய தீரச் செயலின் விளைவாக சீதையின் பிரிவினால் ஏற்பட்ட சோகத்தை காகுத்தன் விட்டுவிடப் போகிறார். இது நம்முடைய பாக்கியமே என்று பின்னர் சமுத்திரத்தை தாண்டியதையும் லங்கை மற்றும் சீதை ராவணனை பார்த்த விவரத்தையும் கேட்க விரும்பிய வானரர்கள் அங்கதன், அனுமான், ஜாம்பவான் ஆகியோரை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு பெரிய பெரிய பாறைகளில் அமர்ந்து கொண்டார்கள். எல்லோரும் அனுமானை பார்த்த வண்ணமே கைகூப்பிக் கொண்டு உட்கார்ந்தார்கள். அப்போது ஏராளமான வானரர்களால் சூழப்பட்ட திருப்பொருந்திய அங்கதன் வானத்தில் தேவதைகளால் உபசரிக்கப்பட்டு சிறப்புற அமர்ந்திருக்கும் தேவேந்திரன் போல் விளங்கினான். கீர்த்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மற்றும் புகழ்பெற்றவனும் தோள்வளை அணிந்தவனுமான அங்கதன் முதலியோர் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருந்ததால் உயரமான அந்த மலைச்சிகரம் வெற்றி செல்வியின் இருப்பிடம் போல பிரகாசித்தது. தொடர்ந்து நிகழ்ந்தவைகளை எல்லாம் அனுமான் கூறப்போகிறான். அது வால்மீகி 58வது சர்க்கத்தில் விவரிக்கிறார்.
நிறைய நீண்ட சொர்க்கம். மகேந்திர மலையின் சிகரத்தில் உட்கார்ந்திருந்த மிகவும் பலம் பொருந்தியவர்களான அனுமான் முதலிய வானரர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு இருந்தார்கள். அப்போது அன்பினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஜாம்பவான் அன்புக்கு உரியவரும் வாயுவின் மைந்தருமான அந்த வானர வீரரை பார்த்து நடந்து கொண்ட காரியத்தினுடைய விவரங்களை கேட்கிறார். நீ தேவியை எவ்வாறு பார்த்தாய்? அவர் அங்கே எப்படி இருக்கிறார்? கொடியவனான ராவணன் அவரிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறான்? அனுமானே, இவற்றையெல்லாம் நீ நடந்தபடியே எங்களுக்கு கூறு. நீ தேவியை எப்படி தேடி கண்டுபிடித்தாய்? அவர் என்ன பதில் சொன்னார்? உன்னுடைய பேச்சை விபரமாக கேட்ட பின்னர் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பற்றி நிச்சயிப்போம். நாம் அங்கே சென்றதும் ஸ்ரீராமனிடம் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டும், எது மறைக்கப்பட வேண்டும் என்பதை நீயே விளக்கமாக சொல் என்று ஜாம்பவான் கேட்டவுடன் மாருதி மெய்சிலிருக்கிறது. சீதாதேவியை தலையால் வணங்கி கொண்டு பதில் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த போதே மகேந்திர மலை உச்சியிலிருந்து ஆகாயத்தில் தாவினேன். சமுத்திரத்தின் தென்கரையை அடைய விரும்பி முனைப்போடு சென்று கொண்டிருந்த போது ஒரு பயங்கரமான ஒரு உருவம் எனக்கு தடை போல் எதிர்பட்டது. மிகவும் மனோகரமானதும் சுவர்ண முகடுகள் பொருந்தியதும் தெய்வீகமுமான ஒரு மலை வழியை அடைத்து கொண்டு நிற்பதை பார்த்து அதை ஓர் இடையூறாக நான் கருதினேன். மிகவும் சிறந்ததான அந்த பொன்வண்ண மலையை நெருங்கியவுடன் இதை பிளந்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று எண்ணினேன். சூரியனுக்கு ஒப்பான அந்த மகா பர்வதத்தின் சிகரம் என் வாளினால் தாக்கப்பட்டதும் 1000 சுக்கல்களாக போய் அந்த செய்கையின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த மகாபர்வதம் என் மனத்திற்கு குதூகலம் ஏற்படும்படியாக என்னை மைந்தனே என்று அன்பு பொங்க அழைத்தது. நான் உனக்கு சித்தப்பா போன்றவன், வாயுனுடைய நண்பன், மைனாகம் என்ன பெயர். கடலுக்குள் வசிக்கிறேன். முன்னொரு காலத்தில் பெரிய மலைகளெல்லாம் இறக்கைகளோடு இருந்தது. எல்லா இடங்களையும் மனம் போனபடி துன்புறுத்தி கொண்டு பூமியில் சஞ்சரித்து கொண்டிருந்தன. மலைகளுடைய அந்த நடவடிக்கையை கேள்விப்பட்ட தேவர்களின் தலைவனான மகேந்திரன் அவைகளின் இறக்கைகளை வஜ்ராயுதத்தை கொண்டு 1000 துண்டுகளாக வெட்டித் தள்ளினான். குழந்தாய், அப்போது உன்னுடைய தகப்பனாரான வாயுவால் நான் விடுவிக்கப்பட்டு, அதாவது தள்ளி கொண்டு செல்லப்பட்டு, வாயுவுடைய வேகத்தால் தள்ளி கொண்டு செல்லப்பட்டு சமுத்திரத்திற்குள் மறைக்கப்பட்டேன். இவ்வாறு உன் தகப்பனார் என்னை காப்பாற்றினார். எதிரிகளை மாய்ப்பவனே, ஸ்ரீராமனுக்கும் என்னால் உதவி செய்யப்பட வேண்டும். ஸ்ரீராமன் மகேந்திரன் போல பராக்கிரம் கொண்டவர், தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களுள் முதன்மையானவர். பேருள்ளம் கொண்ட மைனாகத்தினுடைய இந்த சொற்களை கேட்டவுடன் மேற்கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை கூறி புரிய வைத்து மறுபடியும் என்னுடைய செயலில் முனைப்போடு தொடர்ந்தேன். தோற்றத்தால் பெருமலையான மைனாகம் அதே உருவத்தோடு சமுத்திரத்திற்குள் மறைந்திருந்தது. மனித உருக்கொண்டு வெளியேந்த அதனால் நான் மேலே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டேன். இனியும் நான் கடக்க வேண்டிய தொலைவை எண்ணி பார்த்து மிகவும் வேகத்தோடு செல்லத் தொடங்கினேன். நான் நீண்ட பொழுது வேகமாக போய்கொண்டிருந்தேன். ஆகாய வீதியில் வெகு வேகமாக சென்றபோது நாகர்களின் தாயாரான சுரசா தேவியை பார்த்தேன். நடு சமுத்திரத்தில் அவள் என்னிடம், வானரோத்தமனே, தேவர்களால் நீ எனக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறாய். வெகு நாட்களாக நான் உணவுக்காக காத்து கொண்டிருந்தேன். எனக்கு நீதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாய் போலும் உணவாக. ஆகவே உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று சுரசி சொன்னவுடன் கைகளை கூப்பிக்கொண்டு வணக்கத்தோடு முகம் வெளிர அவளிடம் நான் சொன்னேன், நரோத்தமரான ஸ்ரீராமன் தசரதனின் குமாரர், எதிரிகளை வாட்டுமவர், சகோதரனான லட்சுமணனுடன் மனைவியான சீதையுடன் தண்டகாரண்யத்தில் தங்கியிருந்தார். அவருடைய பத்தினியான சீதை துர்மதி கொண்ட ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டார். ஸ்ரீராமனுடைய உத்தரவுப்படி நான் சீதையிடம் தூதனாக சென்று கொண்டிருக்கிறேன். ஸ்ரீராமனுடைய இந்த காரியத்தில் நீ உதவி செய்ய வேண்டும், அல்லது என்னை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் நான் மைத்திலியை பார்த்துவிட்டு அந்த செய்தியை, அதாவது பிறரை துன்புறுத்தும் செயல்களை செய்யாத ஸ்ரீராமனிடம் சொல்லிவிட்டு உன் வாயை வந்து அடைவேன், இது சத்தியம் என்று நான் கூறியவுடன், இஷ்டம்போல் உருவம் எடுக்கக்கூடிய சுரசை என்னிடமிருந்து யாரும் தப்பிச் செல்ல முடியாது, இது எனக்கு கிடைத்துள்ள வரம் என்று சுரசை சொன்னவுடன் நான் ஒரு நொடிப்பொழுதில் 10 யோஜனை தூரம் உள்ளவனாகவும் அதில் பாதி அகலம் கொண்டவனாகவும் என் உடலை பெருக்கிக் கொண்டேன். என் அளவை காட்டிலும் அதிகமாக தன் வாயை ஆக்கி கொண்டாள். அகலமாய் பெருக்கிக் கொள்ளப்பட்ட அவளுடைய வாயை பார்த்ததும் என் உடலை சுருக்கி கொண்டேன். உடனேயே ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஆகி அவளுடைய வாய்க்குள் புகுந்து நொடிப்பொழுதில் வெளிவந்து விட்டேன். சுரசாதேவி தன் சொந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் மறுபடியும் சொன்னாள், வானர சிரேஷ்டனே, நற்குணங்கள் உடையவனே, உன்னுடைய காரியம் கைகூடுவதாகுக. உன்னுடைய விருப்பப்படி செல்வாயாக. மகாத்மாவான ராகவனுடன் மைதிலியை சேர்த்து வைப்பாய். சௌக்கியமாக இரு. உன்னிடம் நான் திருப்தி அடைந்திருக்கின்றேன். அப்போது வாழ்க வாழ்க என்று எல்லா பிராணிகளாலும் கொண்டாடப்பட்ட நான் மறுபடியும் விஷாலமான ஆகாயத்தில் கருடனைப் போல பறக்கத் தொடங்கினேன்.
அவ்வாறு பறந்து கொண்டிருக்கும்போது சிறிது நேரத்துக்கு பிறகு என்னுடைய நிழல் யாராலோ பிடிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் யாரும் கண்ணில் தென்படவில்லை. வேகம் குறைக்கப்பட்ட நான் 10 திக்குகளிலும் பார்த்தும் என் வேகத்தை தடை செய்தவரை அங்கே பார்க்கவில்லை. அப்போது அட, இது என்ன, நான் போய்கொண்டே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு காரணமானவரோ கண்ணில் தென்படவில்லையே என்று யோசித்தேன். இவ்வாறு யோசிக்கும்போது நான் பார்வையை கீழே பார்த்தேன். அப்போது தன்னில் படுத்து கொண்டிருந்த பேருருவம் கொண்ட ஒரு ராட்சசியை நான் பார்த்தேன். பெரிய உடல் கொண்ட அவள் தைரியத்துடனும் பரபரப்பு இல்லாமலும் பெரிய குரலில் இகழ்ச்சியாக சிரித்து கொண்டும் அமங்கலமான சொற்களை சொன்னாள். பெரிய சரீரம் உடையவனே, எங்கேயோ போய்கொண்டிருக்கும் நீ யார்? வெகுகாலமாக நான் பசியோடு இருக்கிறேன். உன் தேகத்தை கொடுத்து என்னை திருப்தி செய். அப்போது நான் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். அவளுடைய வாயின் அளவை காட்டிலும் அதிகமாக என்னுடைய உடலை வளர்த்து கொண்டேன். என்னை தின்பதற்காக அவளுடைய வாயும் மிகவும் பெரிதாக வளர்ந்தது. அவள் என்னை பற்றியும் என்னால் செய்யப்பட்ட மகத்தான செயல்கள் பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. அதனால் நான் கண்மூடி திறப்பதற்குள் என்னுடைய பெரிய உருவத்தை குறுக்கி கொண்டு அவள் வாயினுள் புகுந்து அவளுடைய இருதயத்தை பிளந்து கொண்டு ஆகாய வெளியில் தாவிவிட்டேன். பெரிய உருவம் படைத்த அவள் கைகளை விரித்து கொண்டு கடலில் வீழ்ந்து விட்டாள். மலை போன்ற அவள் இருதயம் புழக்கப்பட்டு என்னால் வீழ்த்தப்பட்டவுடன் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சித்த சாரணர்கள் பேருடல் கொண்ட ராட்சசி சிம்மிகா அனுமானால் எளிதாக கொல்லப்பட்டாள் என்று பேசிக்கொண்டதை கேட்டேன். அவளை கொன்றுவிட்டு அவசரமாக செய்ய வேண்டிய காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டு பெரிய வானவீதியில் சென்றேன். அப்போது கடலின் தென்கரைக்கு அப்பால் இலங்கை நகரம் இருந்த மலைப்பிரதேசத்தை பார்த்தேன். ஜாம்பவான், அங்கதன் போன்ற முதியவர்களால் நடந்த விஷயங்களை விஸ்தாரமாக கூறுமாறு கேட்டதற்காக அனுமான் தான் மகேந்திரமலையிலிருந்து புறப்பட்டு இலங்கையை சென்றடைந்து அங்கிருந்து திரும்பி வந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிற தருணம் வரையில் எல்லாவற்றையும் விவரமாக கூறத் தொடங்குகிறான். அப்போது அங்கிருந்து துவங்கி வழியில் மைனாக பர்வதத்தையும் ராட்சசி சுரசையும் பார்த்துவிட்டு சிம்மிகா என்ற அரக்கியையும் தாக்கிவிட்டு இலங்கை பிரதேசத்தை நான் பார்த்தேன். கடலின் தென்கரைக்கு அப்பால் இருக்கின்ற இலங்கை நகரம் இருந்த அந்த மலைப்பிரதேசத்தை பார்த்தேன். அப்பொழுது பிரதோஷ காலத்தில் பயங்கரமான பராக்கிரமுடைய ராட்சசர்களுக்கு தெரியாமல் ராட்சசர்களின் வாசஸ்தலமான நகருக்குள் நான் புகுந்தேன். அங்கே உள்ளே நுழையும் போதே பிரளயகால மேகத்தை போன்று கருத்த பெண்ணொருத்தி அட்டகாசமாக சிரித்து கொண்டு என் முன்னே வந்து நின்றாள். நெருப்பு கொழுந்து போல செம்மை படர்ந்த கூந்தலை கொண்ட அவள் என்னை கொல்ல விரும்பினாள். அப்போது பயங்கரமான அவளை இடதுகை முட்டியால் தாக்கி தோற்கடித்தேன். பிரதோஷ வேளையில் நகருக்குள்ளே புகுந்தேன். அப்போது அவள், வீரனே, நான் தான் லங்காபுரியின் அதிதேவதை, உன்னுடைய பராக்கிரமத்தினால் வெல்லப்பட்டு விட்டேன், முற்றிலுமாக எல்லா ராட்சசர்களையும் வென்றவனாக இருக்கிறாய் என்று பயத்தோடு கூறினாள். அப்போது அங்கே இரவு முழுதும் ஜனககுமாரியை தேடி எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன். ராவனுடைய அந்தப்புறத்திற்கும் சென்றேன். வெள்ளடையாளான சீதையை பார்க்கவே இல்லை, கண்டேன் இல்லை. ராவணனுடைய இருப்பிடத்தில் சீதையை காணாததால் வருத்தக்கடலில் மூழ்கிவிட்டேன். நான் கரையேறும் வழியோ தெரியவில்லை. இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது பொன்னாலான மதில் சுவர்களால் சூழப்பட்ட உத்தமமான அந்த நந்தவனம் தென்பட்டது. அந்த மதிர்ச்சுவர்களை தாண்டி குதித்தவுடன் மரங்கள் அடர்ந்து விளங்கிய பூங்காவை பார்த்தேன். அந்த அசோகவனத்தில் உயரமான சிம்சபா மரத்தில் ஏறி ஸ்வர்ணமயமான வாழைத் தோட்டத்தை பார்த்தேன். சிம்சபா மரத்திற்கு அருகில் உயர்குல பெண்ணொருத்தியை பார்த்தேன். கருத்திருப்பவர், தாமரை இலை கண்ணுடையவர், உபவாசத்தால் இழைத்திருப்பவர், ஒரே ஆடை அணிந்தவர், தூசி படர்ந்த கூந்தல் உடையவர், சோகத்தின் வெப்பத்தால் அங்கம் தளர்ந்து போனவர், கணவருடைய நலனிலேயே கருத்து ஊன்றி இருப்பவர். இவ்விதமாக சீதையை பார்த்தேன். இரத்த மாமிசத்தையே உண்ணும் பெண் புலிகளால் சூழப்பட்ட பெண்மானைப் போல விகாரமான முகமும் கொடூரமான குணமும் கொண்ட அரக்கிகளால் சீதை சூழப்பட்டிருப்பதை பார்த்தேன். அவர் அரக்கிகளால் அடிக்கடி மிரட்டப்பட்டார். ஒற்றை பின்னலோடு இருந்தார். நலிந்து போயிருந்தார். கணவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். தலைதான் படுக்கை. பனிக்காலம் வந்தவுடன் தாமரையுடைய அழகு குன்னுவதைப் போல அவ்வுடல் சோபை மங்கி போயிருந்தது. ராவணனிடம் மிகவும் வெறுப்பு கொண்டிருந்தார். உயிரை விடுவது என்று நிச்சயம் செய்திருந்தார். எப்படியோ அந்த மான்விழியாளை நான் எளிதாக பார்த்து விட்டேன். அப்படிப்பட்ட பெண்ணை அங்கே பார்த்ததும் இவர்
ஸ்ரீராமனுடைய கீர்த்திமிக்க பத்தினிதான் என்று தீர்மானித்து அங்கே நடக்கக்கூடியவர்களை பார்ப்பதற்காக சிம்சுபா மரத்திலேயே உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது ராவணனுடைய அரண்மனையிலிருந்து ஒட்டியானம் கொலுசுகளுடைய கம்பீரமான சப்தம் கலீர் கலீர் என கேட்டது. உடனே நான் மிகவும் கலவரமடைந்து உருவத்தை மறைத்து கொண்டு அந்த சிம்சுபா மரத்தின் அடர்த்தியான கிளையில் ஒரு பறவையைப் போல மறைந்து கொண்டேன். அப்போது மகா பலவானான ராவணனும் ராவணனுடைய மனைவிகளும் சீதை தங்கியிருந்த அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். உத்தம பெண்மணியான சீதை ராட்சச தலைவனை பார்த்தவுடன் தொடைகளை நெருக்கிக் கொண்டு நிமிர்ந்த மார்பகங்களை இரு கைகளாலும் புஜங்களாலும் மறைத்து குலுக்கி கொண்டார். பயம் கொண்டு மிகவும் கவலையோடு நாலாபுறமும் பார்வையை செலுத்தி தன்னை காப்பாற்றுவர் எவரையும் காணாமல் நடுங்கிக் கொண்டிருந்த தவச்செல்வியும் மிகவும் துக்கத்திலிருந்தவருமான சீத்தையை பார்த்து, ராவணன் நெடுஞ்சான் காலில் விழுந்து விட்டான். நெடுஞ்சான்கடையாக காலில் விழுந்து ராவணன் சொல்கிறான், பெண்ணரசியே பெரிய மனது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பின்னரும் சீத்தை மனமிறங்காததால் கோபம் கொண்டு, கர்வம் கொண்டவளே, அகந்தை காரணமாக என்னுடைய இஷ்டப்படி நீ நடக்காவிட்டால் சீதே 2 மாதங்களுக்கு பின் நான் உன் இரத்தத்தை குடிப்பேன். கெடுமதியாளான ராவனுடைய சொற்களை கேட்டு மிகவும் கோபமடைந்த சீதை கற்பினில் எழுந்த உறுதியோடு தக்கபடி பதில் சொன்னார். ராட்சசர்களுள் இழிந்தவனே, வெல்ல முடியாத பராக்கிரமுடைய ஸ்ரீராமனுடைய பத்தினியும் இக்ஷுவாகு குல நாதரான தசரதனுடைய மருமகளுமான என்னை பார்த்து சொல்லத்தகாத வார்த்தைகளை பேசுகிற உன் நாக்கு ஏன் இன்னும் அருந்து விழவில்லை? இடிகுலத்தோனே, பாவியே, என் கணவர் இல்லாத நேரத்தில் மகாத்மாவான அவரால் பார்க்கப்படாத போது என்னை திருடிக் கொண்டு வந்தாயே, அதுதான் உன் வீரமோ? நீ ராமனுக்கு சமமானவன் அல்லன். ஏன், அவருக்கு ஊழியம் செய்யக்கூட தகுதியில்லாதவன். ஸ்ரீராகவன் வெல்ல முடியாதவர், சத்தியம் பேசுகிறவர், போரில் வல்லவர். கோபமாக இவ்வாறு ஜானகி சொன்ன வார்த்தைகளை கேட்ட ராவணன் சுடலியில் இருக்கும் நெருப்பைப் போல உடனே கோபத்தால் கொழுந்து விட்டறிந்தான். குரூரமான கண்களை உருட்டி விழித்து வலதுகை முட்டியை நீட்டிக்கொண்டு மைத்திரியை கொல்வதற்கு ராவணன் முற்பட்ட போது பெண்கள் எல்லோரும் சகிக்க முடியாமல் ஆஹா ஆஹா என்று அலறினார்கள். அந்த கேடுகட்டவனுடைய மனைவியும் உத்தமிமான மண்டோதரி பெண்கள் கூட்டத்திலிருந்து எழுந்து வந்தாள். அவளால் அவன் தடுக்கப்பட்டான். முதலில் தானியமாலினி ராவணனை கட்டித்தழுவி சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போனாள் என்று முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே மண்டோதரி பெயர் காணப்படுகிறது. எனவே 2 பேரும் ராவணனை சமாதானப்படுத்தினார்கள் என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்மத கணைகளால் துன்பப்பட்டு கொண்டிருந்த அவனை பார்த்து மண்டோதரி அன்பாக சொன்னாள், மகேந்திர போன்ற பராக்கிரமம் படைத்தவரே, தங்களுக்கு சீதையால் என்ன பிரயோஜனம்? தேவ கந்தர்வ யட்ச பெண்களுடனே கூடி மகிழுங்கள். பிரபோ, சீதையை வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறீர்கள்? பின்னர் மகாபலவானான அந்த அரக்கன் கூடவே இருந்த அந்த பெண்ணுக்கு மகிழ்விக்கப்பட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு சட்டென்று அழைத்து செல்லப்பட்டு விட்டான். ராவணன் அங்கின்று சென்றவுடன் விகாரமான முகம் கொண்ட ராட்சசிகள் பயங்கரமானதும் குரூரமானதுமான சொற்களால் சீதையை மிரட்டினார்கள். ஜானகி அவர்கள் சொல்லுவதையெல்லாம் புல்லுக்கு சமமாக நினைத்தார். அவர்களுடைய உருட்டல் மிரட்டல் எல்லாம் சீதையிடம் பொருளில்லாமல் போயிற்று. பிணந்திண்ணிகளான ராட்சசிகளின் கர்ஜனைகளெல்லாம் வீணாகப் போனதும் அவர்கள் அவருடைய மனத்தை கலைப்பதற்கு வேறெதுவும் செய்தறியாது சீதையின் உறுதியான நிலையை ராவணனிடம் தெரிவித்தார்கள். பின்னர் அவர்கள் எல்லோரும் நம்பிக்கை இழந்து சோர்வடைந்து அவரை சுற்றிலும் படுத்துக்கொண்டு தூங்கி போனார்கள். அவர்கள் தூங்கியதும் கணவனுடைய நலனில் மனம் கொண்ட சீதை மிகவும் துக்கமடைந்து மனம் தளர்ந்து பரிதாபமாக புலம்பி நொந்து வருந்தினார். அப்பொழுது அந்த அரக்கிகள் மத்தியிலிருந்து எழுந்த திருஷடை, வேண்டுமானால் உங்களையே சாப்பிட்டு கொள்ளுங்கள். ஜனகருடைய பெண்ணும் சீலம் மிகுந்தவரும் தசரதருடைய மருகப் பெண்ணுமான சீதை அழியப் போவதில்லை. மயிர்கூச்சலை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான கனவு என்னால் இப்போது காணப்பட்டது. சீதை ராட்சசியின் அழிவையும் இவருடைய கணவரின் வெற்றியையும் நான் பார்த்தேன். ஆகவே போதும், நிறுத்துங்கள் உங்கள் மிரட்டல்களை. ராகவனிடமிருந்து ராட்சசிகளை காப்பாற்றும்படி வைதேகியை பிரார்த்திப்போம். இதுதான் சரியானது என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் இவர் விரைவில் எல்லாவித துயரங்களிலிருந்தும் விடுபட்டு மேலான சுகங்களை அடையப் போகிறார் என்று சொப்பனத்தில் பார்த்தேன். ஜனகபுத்திரியான மைதிலி அடைக்கலம் புகுந்தவர்களை மகிழ்ச்சியுடன் காப்பாற்றுவார். பேரச்சத்திலிருந்து அரக்கிகளை காப்பாற்றுவதற்கு இவரே போதும். அப்போது நாணம் மிகுந்த நங்கையானவர் கணருவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் சந்தோஷமடைந்து, நீ சொன்னது உண்மையாக நடந்தால் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்றார். சீதை இப்படிப்பட்ட பயங்கரமான நிலை இருப்பதை பார்த்ததும்
எனக்கு ஏற்பட்ட மனோவேகத்தை தைரியத்தோடு அடக்கிக் கொண்டேன். சீதையோடு பேச்சை தொடங்குவதற்கு உபாயம் தோன்றிற்று. இக்ஷுவாகு வம்ச பரம்பரையை வாய்விட்டு புகழ்ந்து உரைத்தேன். ராஜரிஷி கூட்டங்களால் மிக்க மதிப்பு பெற்ற பரம்பரையை பற்றியதான என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கண்ணீரால் மூடிய கண்களோடு தேவி என்னோடு பேசினார். வானரமே, யார் நீ? எவ்வாறு எதற்காக இங்கே வந்தாய்? ராமனிடம் உனக்கு எவ்வாறு நட்பு உண்டாயிற்று என்பதை சொல்லுவாய் என்று கேட்டார். நானும் செய்தியை சொன்னேன். தேவி, தங்கள் கணவரான ராமனுக்கு மகத்தான பராக்கிரமும் பேராற்றலும் பொருந்திய வானர மன்னர் சுக்ரீவன் என்பவர் நண்பர். அவருடைய பணியாளனாக இங்கே வந்திருக்கும் என்னை அனுமான் என்று தெரிந்து கொள்க என்று சொன்னேன். தங்கள் கணவரும் பிறருக்கு நன்மை தரக்கூடிய செய்கைகளை செய்பவருமான ஸ்ரீராமனால் தங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கீர்த்தி வாய்ந்தவரே, ஆண் சிங்கமும் நற்பேறுகள் நிறைந்தவரும் தசரத குமாரருமான அவர் தானே இந்த கனியாழியை தங்களுக்கு ஒரு அடையாளத்திற்காக கொடுத்தார். ஆகவே தேவி, தங்களுடைய உத்தரவுக்கு காத்திருக்கிறேன். நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். ராமலட்சுமணர்களிடம் தங்களை கொண்டு போய் விடட்டுமா என்று கேட்டேன். இதை கேட்ட சீதை, என்னை பற்றி முழுமையாக அறிந்தவராய், ராவணனை கொன்று ஸ்ரீராகவன் என்னை அழைத்துச் செல்லவட்டும் என்று சொல்லிவிட்டார். உத்தம பெண்மணியும் குற்றம் இல்லாதவருமான அவரை தலையால் வணங்கி ஸ்ரீராகவனுக்கு மன சந்துஷ்டியை தரக்கூடிய ஒரு அடையாளம் தரும்படி வேண்டிக் கொண்டேன். உடனே சீதா பிராட்டி, இந்த உத்தமமான சூடாமணியை பெற்றுக்கொள். இதை கண்டதும் தோல் வலிமை பெற்ற ஸ்ரீராமன் உன்னை மிகவும் பாராட்டுவார் என்று கூறி அற்புதமான மணியை கொடுத்தார். மிக கவலையடைந்த அவர் சொற்களாலும் என்னிடம் செய்திகளை சொன்னார். பிறகு வந்த காரியத்தில் வெற்றி பெற்று விட்ட நான் அந்த அரசகுமாரியை நமஸ்கரித்து வலம் வந்தேன். திரும்பி வருவதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த என்னை பார்த்து அவர் தன் மனதிற்குள் ஆராய்ந்து ஆலோசித்து மறுபடியும் சொன்னார். அனுமானே, என்னுடைய விருத்தாந்தத்தை ஸ்ரீராகவனிடம் தெரிவிப்பாய். அதை கேட்டதும் சீக்கிரமாக ஸ்ரீராமலட்சுமணர்களும் சுக்ரீவனும் இங்கே வரும்படியான விதமாக நீ சொல்ல வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் 2 மாதம் மட்டுமே நான் உயிரோடு இருப்பேன். காகுத்தன் என்னை பார்க்க முடியாது. அனாதியைப் போல் மறிப்பேன் என்று மனத்துயரோடு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ராவணனிடம் எனக்கு கோபம் வந்தது. அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருப்பதை பார்த்தேன். உடனே என்னுடைய உடல் மலை போல் வளர்ந்தது. யுத்தத்தை விரும்பிய நான் அந்த வனத்தை அழிக்க ஆரம்பித்தேன். அந்த வனம் நாசம் செய்யப்பட்டதையும் மனம் தடுமாறி பயந்து ஓடும் விலங்குகளையும் விகாரமான முகம் கொண்ட ராட்சசிகள் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு பார்த்தார்கள். அந்த அசோகவனத்தில் என்னையும் பார்த்துவிட்டு அவர்கள் ஆங்காங்கே கூடி பேசி கூட்டமாக ஓடிச் சென்று ராவணனிடம், மன்னா, மகாபலம் பொருந்திய தங்களை பற்றி தெரிந்திராத துர்மதியாளனான வானரனால் பிறரால் நெருங்க முடியாத தங்களுடைய மனம் அழிக்கப்பட்டது. தங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்துள்ள அது நாசத்தை அடைய வேண்டும். துர்புத்தியுடைய அதற்கு கொலை தண்டனையை வழங்குங்கள். அப்படி செய்தால்தான் அது இனிமேல் இல்லாமல் போகும். அது உயிரோடு இருக்கும் வரை நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் என்ற அர்த்தத்தில் சொன்னார்கள். அதை கேட்டவுடன் வெல்ல முடியாதவர்களும் இங்கரர் என்று பெயர் பெற்றவர்களும் ராவணனுடைய விருப்பத்துக்கு இணங்க நடப்பவர்களுமான ராட்சசர்கள் ராவணனால் ஏவி விடப்பட்டார்கள். சூலம் சம்மட்டிகளை கையில் தாங்கிக் கொண்டு வந்த 80,000 பேர்கள் அந்த வனப்பிரதேசத்தில் என்னால் இரும்பு விளக்கையினால் மாய்க்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் உயிர் பிழைத்து ஓடிப்போய் பெரிய சேனை அழிக்கப்பட்டது என்று ராவணனிடம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. உடனே அங்கிருந்த ஒரு பெரிய தேவாலயத்தில் ஏறினேன். அங்கிருந்த 100கணக்கான அரக்கர்களை ஒரு தூணினால் அடித்து கொன்றேன். இலங்கையின் பெருமைக்கு காரணமாயிருந்த அந்த கட்டடமும் என்னால் தகர்க்கப்பட்டது. பிறகு ராவணன் பிரகஸ்தபுத்திரனான ஜம்புமாலுக்கு உத்தரவிட்டான். பயங்கரமான தோற்றமுடைய கொடுமை வாழ்ந்த அநேக ராட்சசர்களோடு வந்த பலம் மிக்கவனும் யுத்த தந்திரம் தெரிந்தவனுமான அவனையும் அத்தனை சேனைகளையும் ஒரு பயங்கரமான இரும்புத்தடியால் அழித்து கொண்டு விட்டேன். அதை தெரிந்து கொண்டவுடன் அரக்க மன்னனான ராவணன் மகாபலசாலியான மந்திரிகுமாரர்களை ஏராளமான காலாட்படை முதலிய சேனைகளோடு அனுப்பி வைத்தான். இரும்புத்தடியால் அடித்தே அவர்கள் எல்லோரையும் யமன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். மிகுந்த பராக்கிரமுடைய மந்திரிகுமாரர்கள் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேட்டவுடன் சூரர்களான 5 சேனாபதிகளை ராவணன் அனுப்பினான். அவர்கள் எல்லோரையும் படையோடு கூட வெட்டி வீழ்த்தினேன். பிறகு மறுபடியும் மகாபலம் பொருந்திய அக்ஷகுமாரனை அநேக ராட்சச வீரர்களோடு கூட ராவணன் அனுப்பி வைத்தான். மண்டோதரி மைந்தனும் இளைஞனும் போர்க்கலை வல்லவனுமானவன் திடீரென்று ஆகாயத்தில் பாயவே அவன் கால்களை பிடித்து 100கணக்கான தடவைகள் சுழற்றி வீசினேன். வந்த அக்ஷனும் மாண்டான் என்பதை கேட்ட ராவணன் மிகவும் கோபம் கொண்டு பலம் வாய்ந்தவனும் போரில் வெல்ல முடியாதவனும் இந்திரஜித் என்றும் பெயர் கொண்டவனுமான 2வது குமாரனுக்கு கட்டளை ஆணையிட்டான். சிறந்த ராட்சசனான அவனையும் அவனுடைய படை வீரர்கள் எல்லோரையும் யுத்தத்தில் முறியடித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். மகாபலம் பொருந்தியவனும் தோல் வலிமை கொண்டவனுமான அவன் மதம் கொண்ட வீரர்களோடு
மிகுந்த நம்பிக்கையோடு ராவணனாலே அனுப்பப்பட்டிருந்தும் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் நான் அடக்கப்பட முடியாதவன் என்பதையும் தன்னுடைய படை சிதறடிக்கப்பட்டு விட்டதையும் புரிந்து கொண்டு உடனே பிரம்மாஸ்திரத்தினால் என்னை கட்டி போட்டான். பிறகு அங்கே இருந்தவர் ராட்சசர்கள் சாதாரண கயிர்களால் என்னை கட்டி ராவணனிடம் இழுத்து கொண்டு போனார்கள். கெடுமதியாளனான ராவணனை பார்த்தேன், அவனோடு பேசினேன். லங்கைக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்றும் ராட்சசர்களை கொன்றது ஏன் என்றும் என்னை கேட்டான். நான் செய்தவை எல்லாம் சீதையோடு பொருட்டுத்தான் என்று சொன்னேன். மன்னா, அவரை காண்பதற்காகவே உங்கள் அரண்மனைக்கு வந்தேன். வாயுதேவனின் சொந்தக்குமாரனான வானரன் அனுமான் நான். ஸ்ரீராமதூதன் ஆகிய நான் வானர மன்னன் சுக்ரீவனின் அமைச்சன். ஸ்ரீராமனுடைய தூதனாக உங்களிடம் வந்திருக்கிறேன். மகாபலசாலியான சுக்ரீவன் உங்கள் க்ஷேமலாபம் பற்றி விசாரிக்கச் சொன்னார். தர்ம அர்த்த காமங்களோடு கூடியதும் நன்மையை தரக்கூடியதும் நியாயமானதுமான செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார். மரங்கள் அடர்ந்த ரிஷியமூக்க பர்வதத்தில் நான் வசித்துக் கொண்டிருந்த போது யுத்தபராக்கிரமுடைய ராகவனுடைய நட்பு ஏற்பட்டது. அப்போது அவர், அரசே, என்னுடைய மனைவி ராட்சசனால் கவர்ந்து செல்லப்பட்டால் அவளை தேடிக் கண்டுபிடிக்கும் விஷயத்தில் எல்லா உதவிகளையும் நீ எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் வாலியை வதம் செய்து உதவுவதாக ஒரு உடன்படிக்கை எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னேன். இத்துடன் சுக்ரீவனுடைய செய்தி முடிகிறது. அனுமானுடைய பேச்சு தொடர்கிறது. பிரபு, ஸ்ரீராமன் லக்ஷ்மணனோடு உடனிருக்க வாலியினால் அரசு பறிக்கப்பட்ட போது அனுமான் சுக்ரீவன் சொன்னதாக சுக்ரீவனுடைய வார்த்தையிலேயே அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவ்வாறு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான். பிரபு ஸ்ரீராமன் லக்ஷ்மணனோடு உடனிருக்க வாலியினால் அரசு பறிக்கப்பட்ட சுக்ரீவனோடு அக்னி சாட்சியாக நட்பு செய்து கொண்டார். யுத்தத்தில் வாலியை ஒரே பாணத்தில் வீழ்த்திய அவரால் வானரர்களின் தலைவரான சுக்ரீவன் மாமன்னனாக ஆக்கப்பட்டார். எனவே இப்போது அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வது என்பது எங்களுடைய கடமை. அறநூல்களுடைய விதிகளுக்கு இணங்க அவரால் தூதனாக அனுப்பப்பட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். வீரர்களான வானரர்கள் உங்களுடைய சேனையை கலக்குவதற்கு முன்பாக இப்போதே சீதையை கொண்டு போய் ராகவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். தேவர்களால் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு யுத்தத்தில் உதவி செய்வதற்காக அங்கே பண்டைய காலத்திலிருந்து சென்று வரும் வானரர்களின் வீரம் பற்றி யாருக்குத்தான் தெரியாது என்று வானர மன்னர் உங்களுக்கு கூறினார் என்பதை நான் விவரித்து சொன்னேன். கோபம் பொங்கும் விழி கண்களால் என்னை எரித்து விடுவது போல் பார்த்தான். குரூரமான செயல்களை செய்பவனும் என்னுடைய அபூர்வ சக்திகளை அறியாதவனுமான ராவணன் என்னை கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். அப்போது அவனுடைய சகோதரர் நல்ல மதியுடைய விபீஷ்ணர் எனக்காக பரிந்து பேசினார். இது வேண்டாம், தாங்கள் இந்த முடிவை கைவிடுங்கள். அரச நீதிக்கு மாறான வழியை தாங்கள் மேற்கொள்கிறீர்கள். அரச நீதி நூல்களில் தூதர்களை வதம் செய்யலாம் என்று எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. இணையற்ற பராக்கிரமுடையவரே, தன்னுடைய எஜமானனுக்கு நல்லதை செய்ய விரும்பும் தூதனால் உண்மை அப்படியே தெரிவிக்கப்பட வேண்டியது. இதைத்தானே இந்த வானரம் செய்தது. தூதன் மிகப்பெரிய குற்றம் செய்திருந்தாலும் தர்ம நூல்களின் கூற்றுப்படி அவன் உருவத்தை விகாரப்படுத்தலாமே தவிர கொலை தண்டனை என்பது இல்லை என்று விபீஷ்ணன் கூறியதும் ராவணன் அது சரி என்று அங்கிருந்த ராட்சசர்களிடம் இவனுடைய வாலில் தீயை கொளுத்துங்கள் என்று உத்தரவிட்டான். அப்போது அந்த கட்டளையை கேட்ட ராட்சசர்களால் என்னுடைய வால்நடிகளும் சணல் நெய்யிலும் நைந்து போன பருத்தி துணிகளும் சுற்றப்பட்டது. பின்பு அரக்கர்கள் என் வாலில் தீ மூட்டினார்கள். மரக்கட்டைகளாலும் கைமுட்டியாலும் என்னை அடித்தார்கள். அநேகம் கயிறுகளால் என்னை கட்டி துன்புறுத்தினார்கள். அப்படியும் எனக்கு எந்த துன்பமும் ஏற்படவில்லை. பகலில் அந்த நகரத்தை நோட்டம் பார்க்க விரும்பினேன். சூரர்களான ராட்சசர்கள் கட்டப்பட்டவனும் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருப்பவனுமான என்னை பெரிய குரல் சப்தம் போட்டுக்கொண்டு நகரத்தின் நுழைவாலுக்கு இழுத்து கொண்டு வந்தார்கள். உடனே நான் என்னுடைய பெரிய உருவத்தை சுருக்கி கயிற்றாலான கட்டுகளிலிருந்து விடுவித்து கொண்டு இயற்கையான உருவத்தோடு நின்றேன். ஒரு இரும்பு தடியை கைப்பற்றி அங்கிருந்த அரக்கர்களை எல்லாம் அடித்து கொன்று விட்டேன். பின்னர் அந்த நகர வாயிலின் மேல் ஏறி குதித்தேன். எரிந்து கொண்டிருக்கும் வாளினால் கூட கோபுரங்கள் நிறைந்த அந்த நகரம் முழுவதையும் மக்களையும் கொஞ்சமும் அவசரப்படாமல் பிரளய கால அக்னி போல் கொளுத்தி எரித்தேன். அப்போது திடீரென்று ஒரு பயம் ஏற்பட்டது. ஜானகியும் எரிந்து போயிருப்பாரே, ஏனென்றால் லங்கையில் எரிக்கப்படாத பிரதேசமே காணப்படவில்லையே. நகரம் முழுவதும் சாம்பலாக்கப்பட்டு விட்டது. என்னால் இலங்கை எரிக்கப்பட்ட போது சீதையும் எரிந்து போயிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ராமனுடைய மகத்தான காரியம் இப்படி என்னால் வீணாக்கப்பட்டு விட்டது என்று மிகவும் வருத்தத்தோடு கவலைப்பட்டேன். அப்போது ஜானகி மட்டும் எரிக்கப்படவில்லை என்று ஆச்சரியத்தோடு பேசிக்கொண்டிருந்த தேவலோக இசைவாணர்களான சாரணர்களுடைய மங்களான வார்த்தைகளை கேட்டேன். அந்த அற்புதமான சொற்களை கேட்டவுடன் அப்போது கண்ட நல்ல சகுனங்களையும் பார்த்து கொண்டு ஜானகி எரிந்து போகவில்லை என்ற நிச்சயம் என்னுடைய மனத்தில் தோன்றியது. வாள்
தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த போதும் நெருப்பு என்னை சுடவில்லை. நெஞ்சத்தில் மகிழ்ச்சி நிலவித்து, காற்று நல்ல மனத்தோடு வீசித்து. இத்தகைய சகுனங்களாலும் பற்பல காரணங்களையும் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தாலும் முனிவர்களின் ஆசீர்வாதங்களாலும் சித்தர்களின் கூற்றாலும் மனம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வைதேகியை மீண்டும் பார்த்து அவரால் விடை கொடுக்கப்பட்டு அரிஷ்டம் என்ற பெரிய பர்வதத்தை மறுபடியும் வந்து சேர்ந்தேன். உங்களையெல்லாம் காணும் விருப்பத்தோடு திரும்புவதற்காக சமுத்திரத்தை தாண்ட ஆரம்பித்த நான் காற்று, சந்திரன், சூரியன், சித்தர், கந்தர்வர்கள் புழங்குவதான பாதையை, அதாவது ஆகாயத்தை அடைந்தேன். அப்படியே உங்கள் பார்வையில் பட்டேன். ஸ்ரீ ராகவனுடைய மகிமையாலும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களாலும் சுக்ரீவனுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்னால் இவையெல்லாம் செய்யப்பட்டது. இவைகளெல்லாம் அங்கே என்னால் உள்ளபடியே நடத்தப்பட்டது. இனி செய்வதற்கு என்ன மிஞ்சி இருக்கிறதோ அவைகளையெல்லாம் செய்வோமாக என்று சொல்லி தான் சென்ற இடத்தில் நடந்த விஷயங்கள் இவற்றையெல்லாம் ஆஞ்சநேயர் விவரமாக கூறி முடித்தார். இவற்றையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அனுமான் மேலும் சில செய்திகளை சொல்வதற்கு ஆரம்பித்தார். ஸ்ரீ ராகவனுடைய பிரயத்தனம், சுக்ரீவனின் துடிப்பு எல்லாம் சீதையின் கற்பினால் நல்ல பயனை தந்துள்ளன. என் மனமும் அவரிடம் பக்தியோடு ஈடுபட்டிருக்கிறது. வானரர்களே, சீதையிடம் உள்ள நல்ல இயல்புக்கு ஈடு சீதையேதான். அரக்கர்மன்னன் ராவணன் தன் தவத்தின் மகிமையால் உலகங்களை தாங்குவான். கோபம் வந்தால் எரிக்கவும் செய்வான். எல்லா துறைகளிலும் எல்லையை காண்பவன் இவன். அவன் செய்த தவத்தின் வலிமையால் அவரது உடலை தொட்டும் அவன் நாசமாகவில்லை. கற்புக்கரசியான ஜனககுமாரி கோபத்தால் கலங்கி எதை செய்வாரோ அதை கையினால் தொடப்பட்ட அக்னி கொழுந்தினால் கூட செய்ய முடியாது. குற்றம் புரிந்தவர்களை அவரால் எரிக்கக்கூட முடியும். ஜாம்பவான் முதலிய எல்லா வானர்களையும் பார்த்து இவ்விதமாக நடந்த காரியங்களை தங்களுக்கு தெரிவித்தேன். அந்த 2 ராஜகுமாரர்களையும் வைதேகியுடன் கூட பார்ப்பதுதான் நியாயம். சீதையை அழைத்து கொண்டே சென்று விடுவோம் என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். அரக்கர்களோடு கூட லங்காப்பட்டணத்துக்கு அழிப்பதற்கும் பலம் பொருந்திய ராவணனை கொல்வதற்கும் நான் ஒருவனே போதும். அப்படி இருக்க வீரர்களும் பலமுடையவர்களும் தைரியம் உடையவர்களும் அஸ்திரங்கள் கொண்டவர்களும் தாண்டி செல்லக்கூடியவர்களும் வெற்றியை விரும்பும் சூரர்களுமான உங்களோடு செல்லும்போது கேட்கவா வேண்டும்? யுத்தத்தில் சகோதரர், புத்திரர், பணியாளர்கள், படை வீரர்களோடு கூட நானே ராவணனை கொல்வேன். யுத்தத்தில் கண்ணில் படாதவாறு இந்திரஜித் மறைத்து பிரயோகிக்கும் பிரம்மாஸ்திரம், இந்திராஸ்திரம், ரௌத்ராஸ்திரம், வாயவியாஸ்திரம், வருணாஸ்திரம் முதலியவைகளை தகர்த்து விடுவேன். ராட்சசர்களை கொல்வேன். நீங்கள் எல்லோரும் சரி என்று சொன்னால் போதும். அவனை அழித்துவிட்டு வருவதற்கு என் வீரம் துடித்து கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து கல்மாரி பொழிந்து யுத்தத்தில் தேவர்களையும் கொன்று விடுவேன் என்னும்போது இரவில் சுற்றுகின்ற இந்த அரக்கர்கள் எம்மாத்திரம்? கடல் கரையை கடந்தும் போகலாம், மந்திரமலை ஆட்டம் காணலாம். ஆனால் போரில் எதிரிகளின் சேனை ஜாம்பவானை அசைக்க முடியாது. எல்லா அரக்கர்களையும், ஏன் முன்னர் போய்விட்ட அவர்களுடைய முன்னோர்களும் வந்தால் அவர்களையும் சேர்த்து அழிப்பதற்கு வீரன் வாலிகுமாரன் அங்கதன் மட்டுமே போதாதா? பனசன், நீலன் ஆகியோருடைய தொடைவேகத்தால் மந்திரகிரியும் பிளந்து போகும் என்னால் அரக்கர்கள் ஒரு பொருட்டா? தேவாசுரர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், பட்சிகள் ஆகியவர்களில் மைந்தன், த்விவிதன் ஆகியவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் சொல்லுங்கள். இருவரும் அஸ்வினி புத்திரர்கள், பெரும் ஆற்றல் கொண்டவர்கள், வானரர்களுள் சிறந்தவர்கள். இவர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடியவரை நான் பார்க்கவில்லை. பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்று விட்டதால் மிகவும் கர்ப்பம் கொண்டவர்கள், அமிர்தம் உண்டவர்கள், வானரர்களுள் தலை சிறந்தவர்கள். முன்னொரு காலத்தில் அனைத்து உலகத்துக்கும் பிதாமகரான பிரம்மா அஸ்வினி தேவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக எவராலும் கொல்லப்பட முடியாது என்ற இணையற்ற வரத்தை கொடுத்தார். இந்த வரத்தினால் கர்வம் தலைக்கேறிய இந்த 2 வானரர்களும், அதாவது மைந்தன், துவிவிதன் என்ற இந்த 2 வானரர்களும் கர்வம் தலைக்கேறி பெரிய சேனையை கலக்கி தேவர்களுடைய அமிர்தத்தை பருகினார்கள். இவர்கள் கோபம் கொண்டால் யானை, குதிரை, தேர்களோடு கூட இலங்கையை அழிக்க வல்லவர்கள். மற்ற வானரர்கள் எல்லாம் சும்மா இருக்கலாம். தனியொருவனாக என்னாலேயே அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். இலங்கை எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டது என்பது யதார்த்தமான உண்மை. எல்லா இடங்களிலும் ராஜபாட்டையிலும் நமது பெருமை பிரகடனம் செய்யப்பட்டது. மிக்க பலசாலிய ஸ்ரீராமன் வெற்றி செல்வியோடு பிரகாசிக்கிறார். மகாபலம் பொருந்திய லட்சுமணன் வெல்க. ராகவனால் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள அரசன் சுக்ரீவன் வெல்க.
நான் கோசல நாட்டு மன்னரின் பணியாளன், வாயுவின் மைந்தன், ஹனுமான் என்று பெயர் என்பதாக எல்லா இடத்திலும் நமது பெருமை பிரகடனம் செய்யப்பட்டது. துராத்மாவான ராவணனுடைய அசோகவனத்தில் சிம்சபா மரத்தினடியில் கற்புக்கரசியும், தீனமடைந்தவரும், சோகதாபத்தால் வெந்தவரும், மேகக்கூட்டத்தால் சூழப்பட்ட நிலவைப் போன்று பிரகாசம் குன்றியவரும், ராட்சசிகளால் சூழப்பட்டவருமாக பிராட்டி காணப்பட்டார். பலத்தால் கௌரவமடைந்திருந்த ராவணனை எண்ணி பார்க்காதவர் வைதேகி. கணவரையே சார்ந்திருப்பவர், அழகான லட்சணங்கள் பொருந்தியவர், கட்டுக்காவலில் இருப்பவர், மங்களமானவர், எல்லா விதங்களாலும் ராமனையே அனுசரிப்பவர். இந்திரனை பிறந்த இந்திராணி அவரையே நினைத்து கொண்டிருந்ததைப் போல ராமனைத் தவிர வேறு சிந்தனை இல்லாதவர், ஒரே ஒரு ஆடை உடுத்தியிருப்பவர், புழுதி படிந்தவர், சோகதாபத்தால் தளர்ந்த அங்கங்கள் கொண்டவர், பர்த்தாவினுடைய நலனில் கருத்து கொண்டவர். இப்படிப்பட்ட சீதை ராட்சசிகள் மத்தியில் விகாரமான ராட்சசிகளால் அடிக்கடி மிரட்டப்படுவதை அந்த சோலைவனத்தில் நான் பார்த்தேன். ஒற்றை கூந்தலோடு இருப்பவர், தீனமான நிலையில் இருப்பவர், கணவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர், வெறும் தரையில் படுத்து கொண்டிருப்பவர், ராவணனுடைய வேண்டுகோளை நிராகரித்துவிட்டு உயிரை விட்டு விடுவதாக நிச்சயித்திருந்த அவர் என்னை பார்த்ததும் ஒருவாறாக நம்பிக்கை அடைந்தார். பின்னர் என்னுடன் பேசினார். நம்பிக்கையூட்டும் சான்றுகளெல்லாம் என்னால் காட்டப்பட்டது. ஒருவாறாக என்னிடம் நம்பிக்கை ஏற்பட்டு ராமசுக்ரீவன் நட்பை கேட்டு திருப்தி அடைந்தார். உத்தம பெண்மணியான அவர் விரதத்தோடு இருக்கிறார். நல்ல பழக்கங்கள் உடையவர். கணவரிடத்தில் அபார பக்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் மகாத்மா ராவணனை கொல்லாமல் விட்டிருக்கிறார். சீதையின் கற்புக்கனலால் அழிக்கப்பட்டால் அவன் நரகத்திற்குத்தான் போவான். ராமபாணத்தால் வதம் செய்யப்பட்டால் வைகுண்டம் போவான் என்பதால் மகாத்மா என்று சொன்னார் என்று கொள்ள வேண்டும். ராவனுடைய வதத்தில் ராமன் ஒரு நிமித்தமாகவே இருக்கப் போகிறார். சீதையோட கற்பே ராவணனை அழித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது. அவர், அதாவது சீதை, இயல்பாகவே மெலிந்த உடல் கொண்டவர். பர்த்தாவுடைய பிரிவினால் பிரதமையில் வேதத்தியானம் செய்யவனுடைய விதையைப் போல் மேலும் நினைத்திருக்கிறார். நல்பேற்றுக்குரிய சீதை தற்போது இவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். இந்த விஷயத்தில் என்ன பதில் காரியம் செய்ய வேண்டுமோ அதனை சிந்திப்போம் என்று அனுமான் கூறி முடிக்கிறார். தொடர்ந்து அங்கதன், ஜாம்பவான் இவர்களெல்லாம் கூடி பேசப்போகிறார்கள். நாம் சுந்தரகாண்டத்தினுடைய மிக இறுதியான கட்ட அளவிற்கு வந்துவிட்டோம். பிறகு சுந்தரகாண்டத்தின் ஒரு தொகுப்பாக தொடர்ந்து பார்த்துவிட்டு யுத்த காண்டத்திற்குள் செல்லுவோம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.